ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஃபேஸ் பேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் பேக்கை வாரத்தில் 2 நாள் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ்லாம் ரிமூவ் ஆகிரும் அண்ட் உங்கள் ஃபேஸை நல்லா பிரைட்டனாக வச்சுக்கும். வாங்க இந்த ஃபேஸ் பேக் எப்படி செய்யலாங்கிறது நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம தக்காளி எடுத்துருக்கோம். தக்காளி நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம். தக்காளியில் விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னில் முகப்பரு வராமல் பாதுகாக்கும். சில பேருக்கு முகம் எண்ணெய் வடிஞ்ச மாதிரி இருக்கும். அவங்களாம் இது தாராளமாக தக்காளி யூஸ் பண்ணலாம். இப்போது ஆஃப் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஃபேஸ் பேக் போடுறதுக்கு நமக்கு அரை தக்காளியே போதுமான அளவாக இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கலாம். தக்காளியை நம்ம சுகரில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபேஸில் ஒரு 15 நிமிஷம் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்குல இருக்கிற தோலெல்லாம் நம்ம சீவிட்டு சின்னதாக நம்ம சீவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சின்னதாக நம்ம துருவி எடுத்துக்கணும் உருளைக்கிழங்க. இந்த மாதிரி ஒரு வடிகட்டில் நம்ம துருவி வச்சுருந்த உருளைக்கிழங்கை போட்டு நல்லா சாறு எடுத்து வச்சுக்கணும். நல்லா அழுத்தி நசுக்கி விடுங்க, அப்போ தான் அதில் இருக்க சாரெல்லாம் நமக்கு வரும். உருளைக்கிழங்குல நமக்கு நிறையவே பெனிஃபிட் இருக்குது. நம்ம கண்ணுக்கு கீழே இருக்க கருவளையெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அண்ட் நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் ஆக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவு நம்ம ஸ்கின்னை நல்லா பொலிவாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கலாம். தயிர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் ஸ்கின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்கும். ஸோ நமக்கு தயிர் யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஸ்கின்னை நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும் நம்ம ஸ்கின்னை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த உருளைக்கிழங்கு சாறு எடுத்து நம்ம ஊற்றிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு க்ரீம் ரேஞ்சுக்கு நம்ம கொண்டு வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த தயிரோட கட்டி, அந்த கடலை மாவுலாம் நம்ம போட்டுக்கனால கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம தக்காளியையும் சுகரையும் நம்ம ஃபேஸில் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் பேக்கை எடுத்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கணும். ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே காய விடுங்க. காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டரில் நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம். பேக்கை நீங்கள் வாரத்தில் 2 நாள் நீங்கள் ரெகுலராக போட்டுட்டு வாங்க. உங்களுக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இருந்ததுக்கும் நீங்கள் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி